அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா மத்த கட்சிகள் டிவிக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னும் வேட்பாளரே அறிவிக்கல. திமுக வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளரே அறிவிக்கல, அதிமுக அறிவிக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வழக்கமாகவே நாம் தமிழர் எப்பயுமே 234 தொகுதியில் இருக்க யாராவது போட்டியிட போறாங்கன்னு சொல்லி இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருவாங்க. மற்ற கட்சிகள் ரொம்பவே டிலே. நாம் தமிழர் எப்பயுமே எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்ல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில இருந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் டம்மி வேட்பாளர் போடுறாரு. திமுக இருந்து பல இடத்துல டம்மி வேட்பாளர் போடுறாங்க, அதிமுக டம்மி வேட்பாளர் போடுறாங்க. டிவிக்கு கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல டிவிக்கு கட்சி யாருன்னே தெரியாது, டம்மி வேட்பாளர் வேணுக்குமே தோக்கணும்னு சொல்லி டம்மி வேட்பாளர் போடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி இவர்களே உத்தம சிகாமணிகள் மாதிரி மத்த கட்சிகளை பத்தி குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் ஒரு விஷயம் நல்லா சொல்ற கேட்டுக்குது. இந்த எலெக்ஷன் வந்தாலே சிம்ராசை கையில பிடிச்சிக்க முடியாத மாதிரி ஒரு வடிவில் இறக்க மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் எலெக்ஷன் வந்தாலே கையில பிடிச்சிக்க முடியாது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் கலெக்ஷன் மாதிரி பல விதமான காசுகள் வந்து அவங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லி இந்த டைம்லாம் சேர்ப்பாங்க. அடுத்த 5 வருட காலத்துக்கு எப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொழைச்சிக்க முடியுமோ இந்த 5 வருஷத்துல அவங்க காசை சேர்த்து வைக்கிறது அவங்களோட இயல்பான வழக்கமாக இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்றேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய அண்ணன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய ஜெகதீசன் பாண்டியன் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா முக்கிய இடத்துல வந்தார். அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேட்பாளர் போடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி காரைக்குடியில போட்டியிடுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய வேட்பாளர் வந்து போடுவாங்க தெரியுமா. இப்போ மாங்குடி அவர்கள் போட்டியிடாரு, இப்போ எச் ராஜா அவர்கள் போட்டியிடாரு, அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் போட்டியிடாரு, டிவி.கே பிரபு அவர்கள் போட்ட போது நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுமா, அந்த இடத்துல என்ன மெஜாரிட்டியான ஜாதி அடிப்படையில் இருக்காங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி பார்க்கணும். அந்த ஜாதி அடிப்படையில் கொஞ்சம் செல்வாக்கா இருக்கால. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கேண்டிடேட்னு சொல்லும்போது எவ்வளவு பெரிய யாரா இருந்தாலுமே அந்த ஆசைகளுக்கு மயங்கி நாம் தமிழர் கட்சியில நம்ம எம்எல்ஏ கேண்டிடேட் தானே, நமக்கு ஓட்டு வருது ஓட்டு வரல, நமக்கு பலம் இருக்கு பலம் இல்லை, ஒரு டம்மி வேட்பாளர் அங்கே போட்டு விட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ காரைக்குடி பார்த்தீங்கன்னா செட்டியார்கள் அதிகம். இப்போ செட்டியார் கார்டு இப்போ பிடிக்கிறது அந்த பிடிச்சி இந்த செட்டியார் இல்லைங்க கோனார் இல்லைங்க அப்போ நிற்க விட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு மட்டும் இல்லாமல் அதிகமான ஓட்டுகள் வந்து வித்தியாசத்தில் தோப்பாங்க. இப்போ காரைக்குடி தொகுதியாக இருக்கட்டும், இப்போ சிவகங்கை தொகுதியாக இருக்கட்டும், திருப்பத்தூர் தொகுதியாக இருக்கட்டும், ரொம்பவே குறுகிய இடைவெளியில் தான் ரிசல்ட் வரும். ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் சிவகங்கையில் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க, 2000 ஓட்டு வித்தியாசத்தில் சிவகங்கையில் ஜெயிச்சிருக்காங்க, 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் சிவகங்கை ஜெயிச்சிருக்காங்க. இந்த 10,000 ஓட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஓட்டாக இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான ஒரு ஆளை நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு அங்கே நிற்க விட்டு வேணுக்கும்னே அந்த எலெக்ஷன் நெருங்க பெட்டியை வாங்கிட்டு அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டை தூக்கிட்டு ஒரு டம்மி வேட்பாளர் போடுறதா. நாம் தமிழர் கட்சியில இருந்து டாக்டரா இருந்து ஒருத்தவங்க வந்து போட்டிட்டாங்க. அவங்க சொல்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு போட்டியாளர் நிற்க சொன்னாங்க. காலம் நெருங்க வந்து பாத்தீங்கன்னா டம்மி வேட்பாளராக போட்டு என்ன வெளியேற சொல்லிட்டாங்க. நல்லா எழுதி வச்சுங்க, 234 தொகுதியில நாம் தமிழரோட என்னென்ன பேர் நீங்க பாத்தீங்க தெரியுமா, அதே வாக்காளர்கள் எலெக்ஷன்ல வரும்போது இருக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. என்ன காரணமா, ஒன்று வாபஸ் வாங்குவாங்க, இல்ல பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்துகிட்டு என்னடா ஒரு அவருக்கு ஓட்டே வராது அவங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல செல்வாக்கே இல்லாத ஆளு நத்தத்துல தான் போட்டிடணும். அவர் வந்து நத்தத்தில் நல்ல செல்வாக்கு நிறைய காசு செலவு பண்ணி அவர் போட்டிட்டு இருந்தார். இப்போ அவர் நத்தத்தில் தூக்கி போட்டு வேற இடத்துல போட்டிட்டு சொல்றாங்க. அந்த புதிய இடத்துக்கு போயிட்டு ஓட்டு கேட்டு தெரியாது, ரோட்ல கூட பார்க்கலாம், நிறைய இடத்துல ஓட்டு கேட்டு நாம் தமிழ் கட்சி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியில ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டம்மி வேட்பாளர் பாட்டு பணம் பறிக்கிறதா இவங்களோட முழு நேர வேலையாவே சொன்னாங்க. எலெக்ஷன் டைம்ல சம்பாதிச்சிட்டா அதுக்கு சம்பாதிக்க முடியும். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னை உத்தம சிகாமணி காமிக்கிறதுக்காண்டி மற்ற கட்சிகளை வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா டம்மி வேட்பாளர் பாடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியில சீமான், இடுமாவனம் கார்த்தி, அண்ணன் இமாயின், சாட்டை துரைமுருகன் தவிர மற்ற யாராவது ஒரு பேரை சொல்லுங்க பார்ப்போம். யாருக்குமே தெரியாது. அதிகபட்சமாவே நாம் தமிழர் கட்சி ஒரு கட்டமைப்பே கிடையாது. அவங்க சொல்லிப்பாங்க நாங்க ஒரு கட்டமைப்புல இருக்கோம், எங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்கு நான் கேட்கிறேன் நாம் தமிழர்ல எவனாவது ஒருத்தவன் நீங்க வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஒரு 5 பேர் நாம் தமிழர் ஒரு டெவலப்பான ஒரு 5 பேர் சொல்லுங்க. சீமான தெரியும், இடுமாவனம் கார்த்தியை தெரியும், சாட்டை துரைமுருகன் தெரியும், அண்ணன் ஹிமாயின தெரியும், அக்கா காளியம்மாளை தெரியும் நிறைய பேருக்கு. அவங்க காளியம்மா வந்து பாத்தீங்கன்னா சீமானை விட பேச்சிலையும் திறமையிலும் நல்லா வலுப்பு பிடிச்சோன்னா இப்போ எல்லா இடத்துலையும் காளியம்மா வலையான்னு கேட்கும்போது சீமான் ஈகோ தடுத்து காளியம்மா ஒரு பிசுறுன்னு சொல்லி நேரடியாகவே அந்த கட்சியை பொறுத்த நான் தான் என்ன தவிர எவனும் கீழே செயல்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சீமான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காளியம்மாவை வெளியேற்றினார். அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் சீமான் தான் என்ன நம்பி தான் அந்த கட்சியே நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பேசி உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்காண்டி பிரபாகரன் ஒரு தலைவனை தன்னுடைய தலைவனா எடுத்துக்கொண்டனால மட்டும்தான் சீமான அவர்கள் நோக்கி நிறைய பேர் வந்தாங்களே தவிர சீமானை மட்டும் நினைச்சு யாருமே வரல. பிரபாகரன் தமிழ் தேசிய கொள்கை இது 2 காரணம் சீமான் பின்னாடி சுத்துறாங்களே தவிர மற்ற வேற எந்த காரணமும் கிடையாது சொல்லி சீமானுக்கும் தெரியும். ஆனா சீமான் சொல்லுவாரு, எனக்காக நான் பேசி 35 லட்சம் ஓட்டை சேர்த்தேன். சீமானுக்கு சேர்ந்த ஓட்டு நல்லா கேட்டுங்க, சீமானுக்கு சேர்ந்த ஓட்டு நம்ம சீமானுக்கு ரசிகர்கள் கிடையாது, திமுக எதிர்ப்பு.
அதிமுக இருக்கிறவங்க இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு போட்ட ஓட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அதுக்கப்புறம் வேற எந்த கட்சியுமே கிடையாது. அப்போ ஒருத்தர் வேணா வெறுக்கணும் திமுக அதிமுக வெறுக்கிறவன் நாம் தமிழர் தெரிய போனா. இப்ப டிவிக்கு ஒரு கட்சி வந்துருச்சு. டிவிக்கு ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஓட்டு வரும்போது அடுத்த தேர்தல் வந்து டிவிக்கு ஜெயிக்கல. ஆனா தமிழகத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2வது வருஷம் தமிழகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை டிவிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு பொறுத்தவரைக்கும் நிறைய இடங்கள்ல அவங்க தொகுதி வாரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்றாங்க. ஏன்னா ஜெயிக்க வேண்டிய கட்சிக்கு தானே அக்கறை இருக்கும். ஒரு கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்னா அவன் தான் யோசிப்பான் எங்க எவ்வளவு பாடலாம் எப்படி ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் ஒரு ஃபேம், விஜய் உலக அளவுல தெரிஞ்சவர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரபு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சவங்க, ஒரு சில பேர்லாம் தெரியாதவங்க. அப்ப அந்த இடத்துல யார் மெஜாரிட்டி, எந்த கட்சிக்காரன் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க போட்டா ஜெயிப்பாங்க, எந்த ஒரு சும்மா டம்மி வேட்பாளமா நிப்பாட்டிட்டு தூக்குறது விஜய் அவர்கள் சும்மா கட்சி வந்து தோக்குறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு வைக்கல. ஆட்சியை பிடிச்சி அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய கட்சி ஆரம்பிச்ச கட்சி வந்து கொஞ்சம் பொறுமையா தான் எடுத்துப்பாங்க. இந்த இடத்துல யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டா, இந்த இடத்துல என்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, எதை முன்னெடுத்து பேசினா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அந்த முன்னெடுப்புக்காக தான் டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு லேட் ஆகுது. தவிர மற்றபடி நாம் தமிழர் மாதிரி தோக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் நிப்பாட்டும் போது சீக்கிரம் பண்ணிடலாம். அவ்வளவுதான். வீடியோ பார்த்துக்கு நன்றி, வணக்கம்.